சார் சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். இல்லங்க, தூத்துக்குடியில இருக்க ஒரு ரசிகன் விஜயனுடைய கொள்கை கோட்பாட்டை பார்த்து இந்த கட்சியில சேர்ந்திருப்பானா, இல்ல கில்லி படம் பார்த்து, துப்பாக்கி படம் பார்த்து, கத்தி படம் பார்த்து சேர்ந்திருப்பானா? ரசிகன் எப்படி இல்ல கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு ரசிகன், இல்ல கும்மிடி பூண்டியில எடுத்துக்கங்க. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட். தூத்துக்குடியில இருக்க ரசிகன் எப்படி அது விஜய் உங்களுடைய கட்சியில சேர்ந்திருப்பானா? தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அந்த துப்பாக்கி சூடு நடைபெற்ற பொழுது இரவோடு இரவாக போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்த அந்த விஜய் என்கின்ற நல்ல உள்ளத்தை பார்த்து திருச்சியில இருக்க எப்படி சேர்ந்திருப்பான்? கரூர்ல ஓடுவான், எடுத்தே மாதிரி ஓட்டம், ஆச்சு பூச்சி சந்தன போட்டாச்சு இருளாண்டி மோர். இன்றைக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை பார்த்தோம்னா அது ஒரு பள்ளிக்கூட அல்லது ஒரு கல்லூரியினுடைய ஒரு ஆண்டு விழா இருக்கும்ல, அந்த டைப்ல தான் நடக்கும். நீ தான் பேசுறியா? நான் முதல் முறையா அவரோட உடன்படுறேன், அதான் உண்மை. ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் என்ன நடக்கும்? டான்ஸ் ஆடுவாங்க. ஆடினாரா? ராசா கூட்டு போ ராசா, அவனை போட்டுற கீட்டுற போறங்கிற மாதிரி. ஒரு கூடாரத்துல ஒருத்தன் தற்கொலையா இருக்கலாம், ஒட்டுமொத்த கூடாரமா தற்கொலையா இருப்பது. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போட்டு அப்படி நல்லா அப்படி மேடையில் ஃபோட்டோ கிட்ட எடுத்துப்பாங்க, எல்லாம் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கிறது, யாராவது பாடுவாங்க, 2 பேரை கூட்டு பேச விடுவாங்க ஏதாவது தலைப்பில். கிட்டத்தட்ட அது ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் பள்ளிக்கூட ஆண்டு விழா மாதிரி தான் நடந்துச்சு. இந்த 2026 இவங்க கையில ஆட்சி கொடுத்தா தமிழகமே காணா போயிடும். அதனால தயவு செஞ்சு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், படிச்சவங்க தயவு செஞ்சு அந்த முடிவு எடுக்காதீங்க. முதல்ல அவங்க அரசியல் படட்டும். ஹைலைட்டா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் மிரட்டக்கூடிய விதத்துல விஜயனுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு, அந்த ஸ்டெப், அந்த ஒரு டான்ஸ் போட்டார் பாருங்க, அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அறிவு கெட்டவன் வேற, அறிவு அற்றவன் வேற. அறிவு கெட்டவன்னா கொஞ்சம் கெட்டு இருக்கு, அது சரி பண்ணிடலாம். அறிவு அற்ற கூட்டம் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு கற்பிக்க முடியாது. படிக்கிற கூட்டத்துக்கு கற்பிக்கலாம், கடிக்கிற கூட்டத்துக்கு கற்பிக்க முடியாது. எதிர்க்கட்சியா இஷ்யூ ஒன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதாவது திமுகவை எதிர்த்து அண்ணாமலை பேசினதோ, எடப்பாடி பேசினதோ, ராமதாஸ் அவர் பேசினது, அன்புமணி பேசினதுல ஒரு 10% கூட இன்னைக்கு அவர் பேச. டான்ஸ் ஆடினார்ல அது ஒரு சின்ன குழந்தையோட சேர்ந்த ஆடினார் பாருங்க, அப்படிதான் கனெக்ட் ஆட முடியுமா இவங்களால? அப்படி கனெக்ட் ஆகணும், அதான் கனெக்ட் முடியுமா? அப்படி ஒரு சின்ன குழந்தையோட அதான் கனெக்ட், அதுவே ஸ்ட்ராட்டஜின்ற அந்த குழந்தையோட கனெக்ட் ஆகிறது இருக்குல்ல. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? திமுக ல இருந்து பிரிந்து வந்த தலைவர்களா இருக்கட்டும், அஇஅதிமுக ல இருந்து பிரிந்து வந்த தலைவர்களா இருக்கட்டும், ஏனைய தலைவர்கள் எல்லாருமே 2 பேரையும் தான் அடிச்சிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு? ஆளுங்கட்சியை மட்டும் அடிச்சா போதும். ஐயா, அவர் பாஜகவையும் விமர்சிக்க மாட்டாரையா? சார் ப்ராடக்ட்டே அவங்க தானே சார். நான் என்ன சொல்றேன்னா ப்ராடக்ட்டே அவங்க தானே. இதே மிக்ஸ் தான் ஐயா. ஐயா திமுக எதிர்ப்பு, ஐயா ஸ்டாலின் எதிர்ப்பு, கொஞ்சமா பாஜக எதிர்ப்பு. நான் என்ன கேக்குறேன் சார், இந்த நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை ஒன்றிய நிதி அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறாங்க. நீங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு மீட்டிங் போடுறீங்க, ஒரே ஒரு வார்த்தை அதை பத்தி இருந்துச்சா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல, தமிழ்நாட்டுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் என்னெல்லாம் எவ்வளவு பாகுபாடு காட்டப்பட்டுச்சு, ஒரு சின்னதா அதை பத்தி சுட்டி காட்டியிருப்பீங்களா? விஜய் ஒரே நேரத்துல 15 பேர் அடிப்பாரு படத்துக்குள்ளடா, படத்துக்குள்ள வில்லனை எடுத்து சண்டை போடுவாரு படத்துக்குள்ள. பிரஸ் மீட்ல 15 நிமிஷம் தெரிச்சு விடுவாரு படத்துக்குள்ள. நிஜத்துல ஒரு மயிரும் இல்ல. நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுல சென்ட் ஜார்ஜ் கோட்டையில டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். சார், அவரை யாரோ நம்ப வச்சிருக்காங்க. விவேக் ஒரு படத்துல இந்த சிகாகோ இவர்னு சொல்லி நம்ப வச்சிருவாங்க. அவர் அப்படியே நம்பிக்கிட்டே இருப்பார் கொஞ்ச நாள். அந்த மாதிரி அதை வச்சுனா எல்லாரும் சேர்ந்து அவரை நம்ப வச்சிருக்காங்க. திமுக ஓட்டு வராது, அதிமுக ஓட்டு வராது, எம்ஜிஆர் ஓட்டு வராது, ரஜினி சார் ஓட்டு வராது, அதுக்கப்புறம் அஜித் குமார் அவர் ஓட்டுல வராதுன்றதை அமைதியில பத்திரிக்கை எடுத்து விட்டுருவாங்க, ஓட்டு போடாதீங்க. சார், நீங்க அந்த டோனை பாருங்க சார். சார் 2 வருஷம் ஆச்சுல அந்த இயக்கம் ஆரம்பிச்சு, ஒரே டோன் தானே சார் அவர் மெயின்டைன் பண்றாரு. திமுக எதிர்ப்பு, கொஞ்சம் பாஜக எதிர்ப்பு, அப்புறம் ரொம்ப அப்ப உள்ள அந்த இஷ்யூஸை லைட்டா தொட்டு பேசுறது. கொஞ்சம் அரிசி அப்பா சிஎம், அப்பா டெல்லி, இது போதும் சார். அவர் தன்னோட பர்சனாலிட்டியை கொண்டு வந்து எங்க நிறுத்துறாருன்னா நேரா முதல்வருக்கு தான் பிளேஸ் பண்றாரு. என்ன சொல்றேன், தமிழ்நாடு மக்களை எல்லாரும் என்ன அவ்வளவு ஏமாளிகளாக அல்லது முட்டாள்களாக நினைக்கிறார்களா? சார், நீங்க இந்த 5 அவர் சொல்றாரு ஸ்டாலின் எதிர்ப்பிலும் தான் தொடங்கியது. இந்த 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சியக்கூடிய சிக்கலை நீங்க சுட்டி காட்டுங்க, பட்டியல் போடுங்க. நான் எந்த சிக்கலுமே குறைபாடுகளே இல்லைன்னு சொல்ல, பட்டியல் போடுங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்த சிக்கல்களையும் பட்டியல் போடுங்க. அன்னைக்கு தமிழ்நாடு இதை விட பேராபத்தான காலகட்டத்தில் இருந்தது உண்டா இல்லையா? மிகப்பெரிய ஊழல், பரமக்குடி துப்பாக்கி சூடு, இதெல்லாம் எடுங்க. நீங்க இன்னைக்கு இந்த 5 வருஷம் ஆட்சிக்கு வாங்க,
ஓகே. அப்போ இதை விட கடுமையான காலகட்டத்தில் நீங்கள் சினிமால டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து ஐயோ 2017க்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி துடிக்குது, என்னால முடியல அப்படின்னு நீங்க சொல்றது இருக்குல்ல, மக்கள் அப்படிலாம் ஏமாறி இல்ல. ஒரு வாக்காளனாக கேட்கிறேன், பிரச்சனைனா ரோட்ல நிக்கிற ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் நான் ஓட்டு போடுவேன்னா, ஒரு பிரச்சனைனா ஓடி போயிட்டு 3 நாள் 4 நாள் கழிச்சு வீடியோ வெளியிட்ட உங்களை நம்புவேனா? எப்படி? நான் என்ன சொல்றேன், இவர் சிஎம் குறிப்பிட்டு விமர்சிட்டார், உதயநிதி வரைக்கும் விமர்சிக்காரு. டைரக்டா இவர் பேரை சொல்லி சிஎம்ஓ உதயநிதியோ இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளோ இதுவரைக்கும் எங்கேயும் விமர்சித்தா தெரியல. இவர் சொன்ன விமர்சனங்களுக்கு எதிர்வினை ஒரு சில இடங்கள்ல 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களிடமிருந்து சில, இன்னைக்கு டிகே சிலங்கன்னு சொல்றாரு, நாங்க அதை புறந்தள்ளிட்டு போறோங்கிறாரு. ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விற்கிது, குடிச்சிட்டு செத்துப்போ. ஒரு முரணாய்ப்பு ஒண்ணு பாருங்களேன். இப்ப உங்களால எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குன்னு சிஎம் சொன்னாருங்கிறாரு. அப்ப நல்லா தூங்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? நல்லா அசந்து தூங்குறாருன்னா கட்சிக்காரங்களால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். கட்சிக்காரங்களால எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறவரு எதுக்கு உங்களுக்கு ஓட்டு பண்ணும்? எழுதி கொடுத்தவங்களை ஸ்கிரிப்டை சரியா எழுதி கொடுக்க சொல்லுங்க. சரி, இதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த பையனுக்கு எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறவன் அப்படியே பேசுறான். இதுதான் அவனுக்கு உலகமே தெரியல. சார், அவர் மனசாட்சி உள்ளவர். தன் கட்சியினரால் சின்னதா எங்கேயாவது ஒரு சச்சரவோ சிக்கலோ வந்தால் கூட அப்படி வந்துடக்கூடாது என்று சுட்டி காட்டுவது மனசாட்சி உள்ள மனிதர்கள், மனசாட்சி உள்ள தலைமையிடம் இருக்கும். ஸ்டாலின் மனசாட்சி உள்ளவர். 3 வருஷத்துல உங்களை ஏமாத்துறான், சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அவனுக்கு வாய்ப்பு தராதீங்க. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்க பழைய ஆளுங்களுக்கு ஓட்டு போடுங்க. மக்களுக்காக ரத்தம் சிந்தினவங்க, வேறு சிந்தினவங்க யாரும் உங்களுக்கு பிடிச்சிருக்க ஓட்டு போடுங்க. ஆனா புதுசா வந்தவனுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க. ஏன்னா எல்கேஜி நேத்து வருவான், இன்னைக்கு இங்க கட்சி ஆரம்பா, நாளைக்கு சிஎம்மா இப்படின்ற கேள்வி ஒட்டுமொத்த தலரசிகள் மனசுல இருக்கு. நீங்கள் 41 பேர் இறந்த பிறகும் மிக வேகமாக ஓடி வந்து பனையூர் பங்களாவுக்குள்ள நிம்மதியா தூங்குறதுக்கு ஸ்டாலின் ஒன்றும் விஜய் இல்லை, அவர் ஸ்டாலின். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியலோ அரசியல் இல்லையோ அது அவங்க அரசியலா கூட பயன்படுத்தி போடும். ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை துளைத்து வந்து நின்றார்ல, உண்மையிலே ராயல். அந்த 60 நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் உள்ளவர் நீங்க விஜய். நீங்க டான்ஸ் ஆடலாம், 41 பேர் செத்தக்கு அப்புறம் பனையூர் பங்களால வந்து தூங்கலாம், நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அவருக்கு மனசாட்சி இருக்கு, அதனால சொந்த கட்சிக்காரன் வந்தாலும் கேள்வி. லாஸ்ட் சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு சொல்லி தமிழ் சமூகத்துக்கு கேவலம், அசிங்கம், அவமானம், வெட்கம். இன்னைக்கு ஒரேலே அதுக்கான லீடு கொடுக்காருல. அவர் 2017ல இருந்தா ஆரம்பிக்கவே செய்யறாரு. 2017க்கு பிறகு உள்ள தமிழ்நாட்டை பார்த்து தான் எனக்கு வேதனையா இருந்தது. அதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் எல்லாம் அவங்களோட நீட்சியா நான் இருக்கிறேன்றாரு. எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அப்படின்னு நீங்க சொல்றது கேட்கு. ஸ்ட்ரைட்டா பின் பாயிண்டா யாரா 2 பேரும் சொல்றீங்கன்னா, நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்களையும் சொல்றீங்கன்னா, என்னுடைய கேள்வி, ஜெயலலிதா அவருடைய ஆட்சி ஊழலற்ற ஆட்சியா? ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டாரா இல்லையா ஜெயலலிதா? பதில் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, செங்கோட்டையனை கூட வச்சுட்டு ஊழல் ஒழிக்க போறாங்களா, செங்கோட்டையனே ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டவர் தான், அம்மா புண்ணியத்துல பொழைச்சு வெளில வந்தாரு, அம்மா தான் காப்பாத்தினாங்கிறாரு, அந்த செங்கோட்டையனை வச்சிருக்காங்கிறாரு. நீங்க வாச்சாத்தி சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்ட செங்கோட்டை ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? சோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில The number 1 Tarkuri award goes to